நடக்காது. நீ உயிரோட இல்லாம போயிட்ட. இந்த வாட்ச் திடீர்னு எப்படி டைம் மிஷினா மாறிச்சு? என்ன உன்னை காப்பாத்தணும்னு கடவுள் நினைச்சிருக்காரு. ஏன்னா 2008ல நீயும் தானே இந்த மாதிரி காப்பாத்திருக்க. நீ இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த பவரே கிடைச்சது. அதை எப்படி நான் உனக்கு புரிய வைக்கிறது எனக்கு தெரியல. இந்த விபத்தை நான் சந்திச்சுதான் ஆகணும். இது என்னோட விதி. எனக்கு வேற வழியும் இல்ல. என்ன ஆக்சிடென்ட் இருந்து ஒருத்தர் காப்பாத்துறாங்க. அவ பேர் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஓ, இங்க இருந்து எதுக்காக இங்க வந்த? எதுக்காக காப்பாத்துன? அப்படி சாவிட்டு விட வேண்டியதானே? எதுக்காக இந்த நிலைமைக்கு ஆளாக்குன? நான் எதை இழந்திருக்கேன்? என்னோட நினைவுகளையா? இல்ல, நான் ஒண்ணு இழந்திருக்கேன். சொன்னல உன் வாழ்க்கையை பார்த்துட்டு நீ போன. நீ பின்னாடி வரக்கூடாதுன்னு தான் நான் கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிறேன். நீ என்ன மறக்கணும்னு ஆசைப்படுற. இந்த தடவை அப்படி நடக்கக்கூடாது. அழகாய் பூத்திடும் வானமாய் நீயே தெரிந்தாயே. கண்டேன் நான் ஒருவேளை நாம முதல்ல சந்திச்சு எடுக்கிற சந்திக்க முடியாம போயிருந்தா நாம அதுக்கு மீட் பண்ணிருக்கவே கூடாது. கசந்தாய் பெண்ணே யார் யாரோ இங்கே நம்முள் பூத்த காதல் இங்கே விட்டு கண்ணம் பட்டு எங்கோ போனா. ஒருவேளை நம்ம முதல்ல சந்திச்ச இடத்துல மீட் பண்ணிக்காமே இருந்தோம்னா, ஆமா, நம்ம மீட் பண்ணிக்கவே கூடாது. விதின்றது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட விதியை உன்னால மாத்தவோ இல்ல எதிர்க்கவோ முடியாது. அதனால இம்சோ நாம எங்க மீட் பண்ணாலும் அது பாஸ்டோ இல்ல பிரசன்டோ, என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான் உன்னை லவ் பண்றது என்னோட விதி. சஞ்சய், ஐ லவ் யூ.